வணக்கம் மக்களே. ஒரு இனக்குழுவோட சமூகத்தோட தெய்வத்தை ஒழிக்கிறோம், இன்னொரு தெய்வ வழிபாடு உள்ளுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னா அந்த தெய்வத்தை ஒழிக்கிற முயற்சியில் அந்த தெய்வம் மட்டுமே காணாமல் போகிறது கிடையாது. மாறாக அந்த தெய்வத்தை பின்பற்றி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மக்களுடைய வழிபாட்டு முறை, மரபு, பண்பாடு இது எல்லாமே சிதைவுக்குள்ளாகுது. இந்த பண்பாடு, இந்த மரபு இது எல்லாமே சேர்ந்து சிதைவுக்குள்ளாகும் போது அந்த சமூகமும் சிதைவுக்கு ஆளாக்கப்படுது. அப்படி தவ்வை அப்படிங்கிற இந்த தெய்வத்தை ஒழிக்க முற்படக்கூடிய அந்த சதி வேலைகள் நடக்கும்போது அந்த சதி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு தன்னைத்தானே இழந்து போன ஒரு சமூகம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது பூர்வக்குடி மக்களான வண்ணார்குடி சமூகம். இந்த தவ்வைக்கும் இந்த வண்ணார்குடி சமூகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தவ்வை வழிபாடு ஒழிஞ்சதால் இந்த வண்ணார்குடி சமூகம் எப்படி புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிற பதிவை தான் இன்றைக்கி முப்பாட்டம் டைரியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக கண் திறப்புக்கான ஒன்றா இருக்கும். முழுவதுமாக பாருங்கள். பல வரலாற்று உண்மைகள் இந்த பதிவின் மூலமாக வெளியே வரும். நம்முடைய தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம், ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு சமூகம் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த சான்று அப்படின்னா இந்த தவ்வை சிற்பத்துக்கு ஒரு உருவ அமைதி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தாங்கல்ல, அதை சொல்லலாம். இந்த தவ்வை சிற்பத்தோட உருவ அமைதியை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அதே சமயம் காடு கழனியில் வேலை பார்க்குற நம்ம வீட்டு அம்மாக்களை யோசிச்சு பாருங்க. அப்படியே தலை நிறைய பூச்சூடி நல்ல பவுடர்லாம் போட்டு நல்ல மேக்கப்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்திருக்க மாட்டாங்க. சாதாரணமாக ஒரு கொண்டையை தூக்கி கட்டிட்டு அந்த மாதிரி தான் வந்து நின்று வேலை பார்ப்பாங்க இல்லையா. அதுவும் இந்த தவ்வை சிற்பத்தை வந்து எப்படி வடிவமைச்சிருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைப்பெத்த ஒரு மகராசி, அதாவது பிள்ளைப்பெத்த மகராசிக்கு உடுக்கை இடுப்பெல்லாம் இருக்காது. நல்ல பெருத்த வயிறு, 4-5 பிள்ளைகளை பெற்ற வயிறு எப்படி இருக்கும், நல்ல பெருத்து போன வயிறு, பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தே தாழ்ந்து போன அந்த பெருத்த முலைகள், இப்படித்தான் அவளுடைய உருவ அமைதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயல் வேலைக்கு வரும்போது அப்போல்லாம் பிள்ளைகளை வீட்டிலலாம் விட்டுட்டு வர மாட்டாங்க இல்லையா. எப்போவுமே பிள்ளைகளையும் சேர்ந்து சுமந்து கொண்டே தான் அந்த பெண்கள் வந்து இருந்தாங்க. அதனால் அதனுடைய அடையாளமாக வலது பக்கத்தில் ஒரு ஆண் குழந்தை இருக்கும், இடது பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்கும். கூட்டி பெருக்கிறதுக்கு அவள் கையில் அந்த கழனியில் வச்சுருக்கக்கூடிய அந்த துடப்பத்தையும் அவளுடைய ஆயுதமாக அவளுடைய கையில் கொடுத்துருப்பாங்க. சரி, காகம் எதுக்கு அவளுடைய கொடியில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்போல்லாம் நம்ம எப்படி எந்திப்போம்? அதிகாலை ஆயிடுச்சு, பொழுது விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அலாரம் வச்சு எழுந்துச்சோமா 4 மணிக்கெல்லாம். காக்க கரையும் வந்து நின்று வீட்டு பக்கத்தில், அப்போ தான் நமக்கு தெரியும் பொழுது விடிஞ்சிருச்சு எல்லாரும் எழுந்துருங்க அப்படிங்கிற அந்த அலார சத்தமாக நமக்கு அந்த காக்கை கத்துன காக்கை கரையக்கூடிய அந்த சத்தம் தான் நமக்கு இருக்கும் இல்லையா. அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கடத்துறது? பொழுது விடிகிறதுக்கு முன்னாடி பொழுது விடிஞ்ச அந்த சமயத்தில் நம்ம வந்து நம்ம கழனிக்கு எந்திரிச்சு ஓடணும் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு குறியீடாக இந்த காகத்தை வச்சாங்க. இப்படித்தான் அந்த வாழ்க்கையோடு இணைந்து அந்த பண்பாட்டோடு பிணைந்து தான் அந்த சிலையினுடைய உருவ அமைதி இருந்துச்சு. இந்த தவ்வை சிற்பத்துக்கு வாகனமாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கழுதை. நான் ஏற்கனவே முன்னாடி போட்ட பதிவிலேயே நான் அதை வந்து தவ்வையினுடைய வாகனம் இது, குறியீடு இது, ஆயுதம் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம். அப்போது அந்த கழுதை வாகனம் அப்படிங்கிறது தான் தவ்வைக்கான வாகனமாக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருந்தாங்க. இதில் முக்கியமான ஒரு பகுப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த தவ்வைக்கு பக்கத்தில் ஆண் குழந்தையா ஒரு குழந்தைய வலது பக்கத்தில் உட்காந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஆண் குழந்தையினுடைய தலை வந்து காளை மாட்டினுடைய முகத்தை வச்சுருப்பாங்க. உழவுக்கு வேளாண்மைக்கு பயன்பட்டது மாடு இல்லையா, அந்த காளை மாடு. அப்போது ஆண் குழந்தைக்கு அந்த மாட்டை வந்து வச்சு எதெல்லாம் அந்த வேளாண்மைக்கும் விவசாயத்துக்கும் பயன்பட்டதோ அது எல்லாத்தையுமே குறியீடா, பெண் விவசாயத்தை கண்டுபிடித்தவள் பெண், அவ தான் வளமையினுடைய தெய்வம், மகப்பேருக்கான தெய்வம் அவ தான். அதனால் ஒரு பெண்ணினுடைய சிற்பத்தை கொண்டு வந்தாங்க. அந்த விவசாயத்துக்கு என்னெல்லாம் பயன்பட்டது? மாடு பயன்பட்டது, கழுதை பயன்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே அவள் கையில் செல்வப்பேழை அப்படின்னு ஒரு குறியீடை கொடுத்துருப்பாங்க. அந்த செல்வப்பேழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விளைந்த தானியத்தை, காய்கறியை, நெல்லை அறுத்து எதில் அள்ளுவாங்க? ஒரு கூடை வேணும் இல்லையா, அந்த கூடை தான் செல்வப்பேழை அப்படின்னு தவ்வை சிற்பத்தில் இன்றைக்கி குறிப்பிடுறாங்க. அப்போது இதையெல்லாம் வச்சு தான் அந்த உருவ அமைதி இருந்துச்சு. இதில் முக்கியமான கூறு என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தவ்வைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாட்டுத்தலை. அந்த ஆண் குழந்தையை எப்படி குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாந்தன் அல்லது மாடன், அதாவது மாட்டுத்தலையுடைய மாடன் வழிபாடு அப்படிங்கிறது இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கணும். இப்போது வண்ணார் சமூகத்தில் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை பாருங்கள். மாடன், மாடசுவாமி, நல்ல மாடன், நல்ல மாடத்தி, இந்த பெயர்கள் அதிகப்படியாக வண்ணார் சமூகத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி பல சமூகத்திலையும் அந்த பெயர்கள் புழங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால்
ஆதி காலம் தொட்டே அதிக அளவில் இந்த பெயர்கள் புழங்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வண்ணார் சமூகத்தில் தான் இருக்கும். தான் வணங்குகிற தெய்வத்தினுடைய பெயரை தானே நம்ம வைப்போம். அப்போது தான் வணங்கிய தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாடசாமி. இந்த மாடசாமி அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய மாடசாமி இருக்கு இல்லையா, அதில் பல சமூகத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு மாடசாமியை வணங்க தானே செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்ணார் சமூகம் தான் மாடசாமியை வணங்கிச்சு அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது வில்லிசை கதையில் வரக்கூடிய சுடலை மாடன், ஊர் பெயரால் அடைக்கப்படக்கூடிய மாடசுவாமி, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விபத்தில் இறந்துட்டாலோ இல்லைன்னா கொலை செய்துட்டாலோ அவங்களையும் நம்ம மாடசாமி அப்படிங்கிற பெயரில் நம்ம வந்து அழைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வண்ணார் சமூகத்தை சார்ந்தவங்க வணங்கக்கூடிய இந்த வண்ணார மாடன் மட்டும் இந்த பகுப்பில் வரவே வராது. அது ஆதி காலம் தொட்டே வணங்கக்கூடிய சப்பானி மாடன், சுடலை மாடன், தளவாய் மாடன், புலை மாடன் அப்படிங்கிற அந்த பகுப்புக்குள்ளே தான் இந்த வண்ணார மாடன் அப்படிங்கிறது வருது. இந்த வண்ணார்குடி தான் இந்த மாடசாமியெல்லாம் வணங்கக்கூடியவங்க. அதுலேயும் இந்த புலை மாடன் அப்படிங்கிறவங்க ஆதி காலம் தொட்டே வணங்கப்படக்கூடிய தெய்வத்தில் ஒன்று. அப்போது இந்த மாடசாமிக்கும் இந்த வண்ணார் சமூகத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்குது, இந்த தவ்வை வழிபாட்டுக்கும் இந்த வண்ணார் சமூகத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வெள்ளாவி வைக்கிறது, வெள்ளாவி பொங்கல் அப்படிங்கிற ஒரு சடங்கு வந்து வண்ணார் சமூகத்தில் இருக்குது. இந்த வெள்ளாவி பொங்கல் யாருக்கு வைக்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஊர் பெரியவங்க கிட்ட, அந்த வண்ணார் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் நம்ம அந்த தகவலை கேட்டோம் அப்படின்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க. இந்த வெள்ளாவி பொங்கல் அப்படிங்கிறது அந்த வெள்ளாவி அடுப்புக்கு தான் நாங்கள் வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, அதாவது வெள்ளாவியில் வைக்கிற துணிகள் எரிந்து போயிடாமல் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல மழை பெய்ந்து நீர்நிலைகள் எல்லாம் நிறையணும் அப்படிங்கிறதுக்காக மாடசாமிக்கு வேண்டி இந்த வெள்ளாவி அடுப்புக்கு நாங்கள் வெள்ளாவி பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக சடங்கு செய்யக்கூடிய மரபு அப்படிங்கிறது இந்த வண்ணார் சமூகத்துக்கிட்ட, இந்த வண்ணார் குடிக்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மழை வேண்டி வணங்கக்கூடிய தெய்வம் யாராக இருந்தாங்க நம்முடைய பூர்வக்குடி மக்களுக்கு அப்படின்னு பார்த்தா அது தவ்வை தான். நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பணும் அப்படிங்கிறதுக்காக, காடு கழனியெல்லாம் நிறையணும் அப்படிங்கிறதுக்காக வணங்கப்பட்ட தெய்வம் தவ்வை தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற அரிதாரமங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டுல அந்த நீர்நிலையில இருக்கிற அந்த மடை தூம்பு பழுதடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் அந்த மடை தூம்பை பழுது நீக்கி கொடுத்துருக்காங்க. அந்த மடை தூம்புக்கு வருங்காலத்துல எந்த கேடுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தானமா ஒரு தவ்வை சிலையையும் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த செய்தி இருக்கு இல்லையா, அதையும் அந்த அரிதாரமங்கல கல்வெட்டுல பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீர்நிலைகளுக்காக வணங்கப்பட்ட தெய்வமா தவ்வை இருந்திருக்காங்க. அவர்களுக்கு சடங்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக இந்த வண்ணார் சமூகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது எல்லாத்துக்கும் மேல ஏகவேணி அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த தவ்வைக்கு உண்டு. ஏகவேணி அப்படின்னா ஒற்றை சடையாள் அப்படிங்கிற பொருள். ஒற்றை சடை அப்படிங்கிறது ஒத்தக்காலு ரெட்டைக்காலு போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பெண்கள் வந்து வழக்கத்தில் சொல்லுவாங்க. தலை வந்து இன்னைக்கு ஒத்தக்கால் வச்சிருக்கேன், ரெட்டைக்கால் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒத்தக்கால் அப்படிங்கிற பொருள்பட நம்ம குறிப்பிடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஏகாலி அப்படின்னு சொல்லுவோம். ஏகாலின்னு யாரை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்ணார் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களை தான் ஏகாலி அப்படின்னு சொல்லுவோம். திருநெல்வேலியில் வன்னிக்கோணைந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சுடலை மாடன் சுவாமி, அதாவது வண்ணார் சமூகம் வழிபடக்கூடிய அந்த சுடலை மாடன் சுவாமி ஒன்று இருக்குது. அந்த வளாகத்தில் வந்து கழுதை வாகனம் கொண்ட ஒரு பெண் தெய்வம் இருக்குது. அந்த பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு தெரிவிக்குது. இது மட்டும் இல்லாமல் எப்போதும் வென்றான் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அருகன்குளம், அந்த ஊரில் வந்து வண்ணார் சமூகம் வழிபடக்கூடிய வண்ணாரமாடன் கோவிலில் விழா காலத்தில் கழுதை முகம் வச்சிருக்கிற ஒரு பெண் தெய்வத்துக்கும் வழிபாடு செய்கிறதா ஒரு ஆய்வு தெரிவிக்குது. மேல சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்கிற விஜயரங்கபுரத்தில் வந்து வண்ணார மாடத்தி, அதாவது அழுக்கு மூட்டை சுமந்தபடி இருக்கக்கூடிய ஒரு வண்ணார மாடத்தியினுடைய உருவத்தை அந்த கோவிலில் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கிது. இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இந்த வண்ணார்குடிக்கும் இந்த தவ்வை வழிபாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, தவ்வையை வணங்கினது யாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நமக்குள்ள வரும். இந்த தவ்வை வழிபாட்டை ஒழிக்கும் போது இந்த வண்ணார் சமூகம் எப்படி ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதற்கு சில கதைகளை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. கதை நம்பர் 1, இந்த கழுதை அப்படிங்கிறது இந்த வண்ணார் சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வாகனமா இருந்துட்டு இருக்கு. தொழிலுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பகுப்பு என்ன, ஒரு கூறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கழுதை தான். இந்த கழுதை இல்லாமல் அந்த சலவை தொழில், அந்த சேவை தொழில் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு கூறா இருக்கும் இல்லையா. அப்போ இந்த கழுதையை முதல்ல இந்த வண்ணார் சமூகத்துக்கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்படி பிரிச்சா இந்த தவ்வை வழிபாட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க முடியும் அப்படின்னு முதல்ல கழுதையை ஒழிக்கிற முயற்சியில் இறங்குறாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூர்வக்குடி தமிழர்கள்கிட்ட இந்த கழுதை தொடர்பான அசைக்க முடியாத நம்பிக்கைகள் இருக்குது. இப்பவும் கிராமப்புறத்தில் வந்து பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், கழுதை எதிரில் வந்தால் நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. சீதேவியே வந்த மாதிரிப்பா கழுதை எதிரில் வந்தா அப்படின்னு நல்ல சகுனம் பார்க்கறது இன்னும் பழக்கத்தில் இருக்குது. என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு கழுதையோட படத்தை சுவரில் ஒட்டி வச்சு தினமும் காலையில் எழுந்திரிச்சா பார்க்குறத நம்ம சினிமையெல்லாம் நகைச்சுவையாக நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் அது இந்த வழிபாட்டினுடைய ஒரு எச்சம். நம்ம நகைச்சுவையாக இன்றைக்கி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல சமூகத்தில் நடக்கிற நல்ல நிகழ்வுகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம், புதுமனை புகு விழா, அந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடத்துல அந்த கழுதை கத்துன சத்தம் கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கழுதை கத்திருச்சு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இன்னமும் நம்ம தமிழர்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கு. இது எல்லாம் எதனுடைய எச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கழுதை அதிர்ஷ்டமா தமிழர்கள் வணங்குனது, செல்வத்தினுடைய அடையாளமா தமிழர்கள் வணங்குனது தான் இதற்கெல்லாம் காரணம். அந்த உளவியல் தான் இன்னைக்கு வரைக்கும் கழுதையை வந்து நல்ல சகுனமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. தவ்வையை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த கழுதையை தூக்குற வேலையை பார்க்கணும். இதுவே ஒரு பெரிய சவாலா இருந்தது இந்த வைதிகத்துக்கு. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதற்கான கதைகளை புனைய ஆரம்பிச்சாங்க இல்லையா. அந்த கதை நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பராசர முனிவரால் எழுதப்பட்ட பராசர ஸ்மிருதி. அங்கிருந்து தான் இந்த கழுதையை ஒழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பசு நாச வேலைகள் எல்லாத்தையுமே செய்யுது. ஆனா ஒரு குட்டி போட்ட கழுதை இருக்கு பாருங்க, அது பாட்டுக்கு சாதுவா போய் படுத்து கிடக்குது. அந்த கழுதை சாதுவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கழுதையோட பாலை கறந்து ஒரு அறிஞன் குடிப்பானா பசுவை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பராசர முனிவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு பராசர ஸ்மிருதியில. என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பார்ப்பனர்கள் எவ்வளவு நாச வேலை செஞ்சாலும் அவங்க நல்லவங்க, ஆனா சூத்திரர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் சாதுவாகவே இருந்தாலும் அவர்கள் வந்து நல்லவர்கள்லாம் கிடையாது, அவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதை சொல்ல வரதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேட்டிமைத்தனத்தின் குறியீடாக பசுவை காட்டுறாங்க. அது மேட்டிமை விலங்கு. கீழ் விலங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கழுதை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. கீழ் விலங்கா கட்டிட்டாங்க. இப்போ புராண கதைகளை கொண்டு வந்தாச்சு. ஆனால் உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தணும் இல்லையா. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே இந்த மக்களை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த ஊர்க்குடி மக்களில் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கழுதைக்கு மேலே ஏற்றி அவங்கள ஊரை சுற்றி கூட்டிகிட்டு வருது. அதுதான் தண்டனை. அது இன்றைக்கி நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அதாவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த கழுதைக்கு மேலே ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அப்படியே அவங்கள சிறுமைப்படுத்தி அப்படியே தலை காட்ட முடியாத அளவுக்கான ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கி அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே தள்ளிடுவாங்க. இதே வேலை தான் அன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இதை வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு இந்த செய்தியை பகிருது. இது மட்டும் இல்லாமல் இலக்கியங்களில் படித்து பாருங்கள், ஒரு மன்னன் வந்து தோத்து போயிட்டான் அப்படின்னா வென்ற மன்னன் தோற்ற மன்னனுடைய அந்த விளைநிலம் இருக்கு இல்லையா, அங்கே கழுதையில் ஏற்பூட்டி அந்த நிலத்தை பாழாக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது எந்த வாகனம் வேளாண்மைக்கும் விவசாயத்துக்கும் குறியீடாக வைக்கப்பட்டதோ அதே வாகனத்தாலேயே அவமானப்படுத்தப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட செயலையெல்லாம் இந்த வைதீகத்தினுடைய எழுச்சி இங்கே உண்டாக்க ஆரம்பிச்சது. இப்போ கழுதையை சிறுமப்படுத்தியாச்சு. இப்போ அந்த கழுதையை வைத்து தொழில் செய்யக்கூடிய அந்த சமூகத்தை சிறுமப்படுத்தணும். அதற்காக புனையப்பட்ட கதை 2. பிரஜாபதியான தட்சன், அதாவது வீரபத்ரன் பேர் கொண்டு அந்த தட்சன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சிவபெருமானை எதிர்த்து ஒரு யாகம் ஒன்று பண்றாரு. அந்த யாகத்தை தவிர்க்கணும், அந்த யாகத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நடக்கிற சண்டையில் நிறைய உயிர்கள் கொல்லப்படுது. அப்போ கொல்லப்பட்ட உயிர்களுக்கான பாவத்தை யார் சுமக்கிறது? இந்த தட்சனுக்கு தான் அந்த தண்டனை கொடுப்பாங்க இல்லையா. அப்படி கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய துணிகளை எல்லாம் நீ வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தண்டனையை கொடுத்து வீரபத்ரனை அனுப்பி வச்சிடுறாங்க. வண்ணார் சமூகத்தில் அதிகப்படியாக புழங்கக்கூடிய பெயர்களில் ஒன்று வீரபத்ரன். இந்த வீரபத்ரனையும் இந்த கதையை தொடர்பு படுத்தி பாருங்க, இந்த உண்மை வந்து நமக்கு தெளிவாக வரும். இந்த சலவை தொழிலுக்குள்ள இந்த சமூகம் புகுத்தப்பட்டதுக்கு காரணமும் கொடுக்கப்பட்ட தண்டனை தான், அவர்கள் செய்த பாவத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அப்படிங்கிற ஒரு உளவியலை உருவாக்கிட்டாங்க. இப்போ கழுதைங்கிற அவர்களுடைய தொழிலுக்கு உதவக்கூடிய அந்த உயிரினமும் சிறுமைப்படுத்தப்பட்டாச்சு. அடுத்தது அந்த சமூகமும் எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லி சிறுமைப்படுத்தப்பட்டாச்சு. அடுத்ததா எங்க வராங்க அப்படின்னா, அந்த தவ்வையை தூக்கணும், அதற்கான கதைகளை வந்து கொண்டு வராங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது ரிக்வேதம். இந்த ரிக்வேதத்துடைய பின்னிணைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சூக்தம். இந்த ஸ்ரீ சூக்தத்தில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, பசி, தாகம், வறுமை, தீயூள் இது எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய அலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அந்த அலக்ஷ்மியை வீட்டை விட்டே வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லட்சுமி அலட்சுமி அப்படிங்கிற அந்த இருமை கூறு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீ சூக்தம் வளர்த்த அந்த இருமை கூறு இருக்கு இல்லையா, அதை வளர்த்தெடுக்கிற வேலையை யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்மபுராணம், லிங்க புராணம்.
அதாவது விஷ்ணு தர்மோத்திர புராணம் வந்து மூதேவியினுடைய பிறப்பை சொல்லுது. பத்ம புராணம் இந்த மூதேவியினுடைய பிறப்பை சொல்லும்போது அந்த பார்க்கடலை கடைந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லுது. பார்க்கடலை கடையும் போது என்ன நடக்குது? ஆழகால விஷம் வெளியே வருது. அந்த விஷத்தை தொடர்ந்து வெளியே வரக்கூடியவ இந்த மூதேவி. அடுத்தது அந்த அமுதம் வெளியே வருது. அந்த அமுதத்தை தொடர்ந்து வெளியே வரக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீதேவி அப்படிங்கிற அந்த இருமை கூற வளர்த்தெடுக்குது. பத்ம புராணமும் இந்த பார்க்கடலை கடந்த செய்தியை வச்சு தான் மூதேவி ஸ்ரீதேவி அப்படிங்கிற இந்த செய்தியை நமக்கு கொண்டு வரும். இந்த ரெண்டுமே அகோர முகத்தோட அவலட்சுமி பிறந்தா, அதாவது மூத்ததா பிறந்ததுனால அவள் அவலட்சுமி, இரண்டாவதா பிறந்ததுனால லட்சுமி. அகோர முகத்தோட பிறந்தாங்க. அவங்கள பார்க்கவே முடியல, பார்த்தாலே பயங்கர பயமா இருக்கு. அதனால இவங்க வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் கிடையாது, இவங்களுக்கான வாழ்விடம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லி அந்த வாழ்விடத்தையும் வகைப்படுத்தினாங்க இல்லையா? அங்கதான் வண்ணார் சமூகத்துக்கும் இந்த தவ்வை வழிபாட்டுக்கும் ஒரு முடிச்ச வச்சாங்க. அதாவது சிவன் விஷ்ணு வழிபடக்கூடிய இடங்கள் தவ்வைக்கு ஆகாது, யாகம் தவ்வைக்கு ஆகாது. சத்தத்தை கேட்டாலே அலறுவாங்க. அந்த யாக புகை, அந்த வேள்வி புகை அப்படிங்கிறது இந்த அம்மாக்கு ஆகவே ஆகாது. மூதேவி அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அதாவது வேத மரபுகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மூதேவி இருக்கவே மாட்டாங்க. அந்த வைதிக மரபு வேத மரபு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு ஆகாதது. எங்கெல்லாம் வேத மரபு இருக்காது, தமிழர்கள்கிட்ட வேத மரபு இல்லை, அந்த இடம் தான் மூதேவிக்கானது அப்படின்னு சொல்லி அந்த உளவியலை உருவாக்குனாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரச மரத்தினுடைய நிழலோ விழா மரத்தினுடைய நிழலோ இந்த மூதேவிக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான நீர்நிலைகள் பக்கத்தில், வயல்வெளியில் பக்கத்தில், அரச மரத்தை பக்கத்துலலாம் தோண்டின இடத்துல கிடைத்த சிலைகள் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவ்வை சிலைகள் தான். ஏன்னா தவ்வை சிலைகளை அந்த அரச மரத்துக்கு அடியில், விழா மரத்துக்கு அடியில் தான் வச்சு வழிபட்டாங்க. நீர்நிலைகளில் உட்கார்ந்துருந்து இந்த வண்ணார்கள் துணி துவைக்கும் போது யாரை வழிபட்டுக்கிட்டு துணி துவைச்சிருப்பாங்க? யோசிங்க. இந்த அம்மா கிட்ட தான் தவ்வை கிட்ட, தவ்வையை அங்கே உட்காத்தி வச்சு அந்த அம்மா நான் துணி துவைக்க போகிறேன், இந்த மழை இந்த குளம் குட்டையெல்லாம் எப்போவுமே நீர் நிரம்பி இருக்கணும் அப்படின்னா தான் எங்களுடைய தொழில் நடக்கும், அதனால் எப்போவுமே இந்த நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற மாதிரி எங்களுக்கு அருளை கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த இடத்துலையே தான் உட்கார்ந்துருந்து அந்த சிலைகளை வச்சாங்க இல்லையா, அமைத்தாங்க இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு தான். அதை தூக்க ஆரம்பிச்சாங்க. மிக முக்கியமாக இந்த வண்ணார் சமூகத்துக்கும் இந்த தவ்வை வழிபாட்டுக்கும் நடுவில் கற்பிதம் எங்கே கொண்டு வந்தாங்க, ஆகாது அப்படிங்கிற கற்பிதத்தை எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மூதேவி வாழக்கூடிய இடங்கள்னு சொன்னதில் அந்த துடைப்பம் இருக்குல்ல, அதனுடைய அந்த தூசியில் இந்த மூதேவி உட்காந்துக்கிட்டு இருக்கா, அதனால தூக்கி எறிங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு துடைப்பம் நம்மளுக்கு மூலையில் போயிருச்சு. அழுக்கு அங்கே உட்காந்துருப்பாங்க. அழுக்கு துணிகளை யார் வச்சுருக்காங்க? இந்த வண்ணார் சமூகம் தான் வச்சுருக்கு. துணி துவைத்த நீர், ஆடை துவைத்த நீர் இருக்குது பாருங்க, அந்த ஆடை துவைத்த நீரில் இந்த மூதேவி உட்காந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால அது ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வெந்த சாம்பல், வேகாத கறிப்புழுதி, இதுலையெல்லாம் மூதேவி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் ஆகவே ஆகாது, அது நல்லதே கிடையாது, அதெல்லாம் அமங்கலம் அப்படிங்கிற உளவியலை கொண்டு வந்தாங்க. இந்த வேகாத கறிப்புழுதி, வெந்த சாம்பல், ஆடை துவைத்த நீர் எல்லாமே இந்த வண்ணார் சமூகத்தோட தொடர்புடையது இல்லையா? அப்போது இந்த வண்ணார் சமூகத்திலேருந்து தவ்வை வழிபாட்டை தூக்குறதுக்கு தவ்வை வந்து மோசமானது அப்படின்னு காட்டினது மட்டும் இல்லாமல் அந்த கற்பிதத்தை அப்படியே வண்ணார் சமூகத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து வண்ணார் சமூகத்தை சிறுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் வண்ணார் சமூகம் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய மதிப்பீட்டை இழந்து புறக்கணிக்கப்பட்டது. இப்படி புராண கதைகளை கொண்டு வந்து மக்கள் மனதில் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட உளவியலை, தன்னுடைய சமூகம் சார்ந்து, தன்னுடைய தொழில் சார்ந்து, தன்னுடைய தெய்வம் சார்ந்து ஒரு சிறுமைத்தனத்தை ஏற்படுத்தினுடைய விளைவாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, வண்ணார் சமூகம் செய்த சடங்குகள் இருக்கு இல்லையா, நம்முடைய தமிழ் சமூகம் செய்த சடங்குகள் இருக்கு இல்லையா, அந்த சடங்குகள்லையும் இந்த சமூகம் அப்படிங்கிறது சிறுமைப்படுத்தப்பட்டது. எப்படின்னு பார்த்தா, இந்த கொடும்பாவி எரிப்பு அப்படின்னு ஒரு சடங்கு செய்வாங்க. அதாவது காடு கழனியெல்லாம் நிரம்பணும், வறுமை ஓடணும், நம்ம நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழியணும், அதுக்கு மழை வரணும், தயவு செய்து மழையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த கொடும்பாவி எரிப்பு அப்படின்னு ஒரு சடங்கு செய்வாங்க. இந்த கொடும்பாவி எரிப்புல எரிக்கப்படுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெண். இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூதேவி. அதற்கான நாட்டார் வழக்காற்றியல் பாடலே இருக்கு. இந்த கொடும்பாவி எரிக்கும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க. கொடும்பாவி சாகாளோ கோடி மழை பெய்யாதோ, நாசகாரி சாகாளோ நல்ல மழை பெய்யாதோ, மூதேவி சாகாளோ முழு வெள்ளம் பாயாதோ அப்படின்னு அப்படியே மூதேவியினுடைய பெயரை சொல்லியே இவ வந்து செத்து போகணும், இவ நம்மளை விட்டு விலகி ஓடணும், இவ போனாதான் மழை பெய்யும்
அப்படி சொல்லி தான் இந்த மலைச்செம்பு சடங்குல, இந்த கொடும்பாவி எரிப்பு சடங்குல இந்த பாட்டை பாடுவாங்க. இப்படி பாடி எரிக்கிறது யாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது இல்லையா? மூதேவியை தான் அங்கே வந்து கொடும்பாவியா எரிக்கிறாங்க. அந்த கொடும்பாவியை அந்த தொடப்பத்தால் அடித்து இழுத்துட்டு வந்து மயானத்தில் வச்சு எரித்து முடிச்சுட்டு அந்த சடங்குல பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, அந்த சடங்குல பயன்படுத்தப்பட்ட அந்த சடங்குக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த வண்ணார் சமூகத்தினுடைய கையில் தான் கொடுக்குறாங்க. அதாவது நாசக்காரி, சண்டாளி, பாவி இப்படியெல்லாம் திட்டி ஒரு சடங்கை செஞ்சு அந்த சடங்குல பயன்படுத்தப்பட்ட பொருளை தூக்கி வண்ணார் சமூகத்தினுடைய கையில் கொடுக்குறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை சிறுமைப்படுத்தி ஆகவே ஆகாது. அதாவது அந்த வழிபாட்டில் முதன்மை இடத்துல இருந்த ஒரு சமூகத்தை அப்படியே கீழே நோக்கி தள்ளிச்சு இந்த சதிவேலை. இது மட்டும் இல்லாமல் மலைச்செம்பு சடங்கு அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. அந்த மலைச்செம்பு சடங்குல கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மலைச்செம்பு சடங்கு செய்யும்போது அதில் பங்கெடுக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அதில் பெண்கள் மட்டும்தான் பங்கெடுப்பாங்க. அதில் பெண்கள் வண்ணார் சமூக பெண்களும் பங்கெடுப்பாங்க. அப்படி அந்த மலைச்செம்பு சடங்கு முடியும் போது அதில் ஒரு பாவனை செய்வாங்க. அந்த வண்ணார் சமூக பெண்ணை ஒரு எருக்கங்குச்சியால் அடித்து வரட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாவனை நடக்கும். அந்த அடியை வாங்கிட்டு அந்த பெண் வந்து வடதிசை நோக்கி போகிற மாதிரி அங்கே அந்த பாவனைகள் நிகழ்த்துவாங்களா. அந்த வடதிசை அப்படிங்கிறது யாருக்குடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூதேவிக்குரியது. சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பரிவாரங்களில் பாருங்கள், அந்த எண் பரிவாரத்தில் வடதிசை நோக்கி வைக்கப்பட்ட அந்த தெய்வம் யாருன்னா ஜேஷ்டை. ஜேஷ்டை அப்படிங்கிறது தவ்வையினுடைய மூதேவியினுடைய இன்னொரு பெயர். முற்கால சோழர்களுடைய, அதாவது சோழர்கள் காலத்தில் இந்த எண் பரிவாரங்களை வைக்கும்போது சோழர்களுடைய காலத்தில் தான் இந்த எண் பரிவாரங்களை கற்றளிகளை சுற்றி அமைக்க ஆரம்பித்தாங்க. அந்த எண் பரிவாரத்தில் ஒன்று இந்த மூதேவி வடமேற்கு திசை நோக்கி தான் இருப்பாங்க. மீதி 7 பேர் யாரெல்லாம் தெரியும், அதாவது சூரியன், சந்திரன், முருகன், பிள்ளையார், இந்த சந்நிதிகளில் 7 கன்னிமார் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதில் இந்த தவ்வை சிற்பமும் இருக்கும். அப்போது இந்த வண்ணார் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு விரட்டுற அளவுக்கு அந்த சடங்குகள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த சமூக மாற்றம் நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரியான சடங்கெல்லாம் நாங்கள் செய்ய விரும்பலை, அதனால் இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு இந்த சடங்குகள் செய்கிறத தவிர்த்துட்டு வராங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த வண்ணார் சமூகம் சிறுமைப்படுத்தப்பட்டதுக்கு பின்னாடி இந்த தவ்வைங்கிற தெய்வத்தை ஒழித்த ஒரு வரலாறு அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. பேரரசு காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வைதிகம் எழுச்சி பெற்றது. இந்த வைதிக எழுச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வழிபடப்பட்ட பழங்குடிகளின் பூர்வக்குடி காலத்திலிருந்தே தமிழர்களுடைய செல்வத்துக்கு அதிபதியாக வணங்கிய இந்த தவ்வை புறக்கணிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அதை பின்பற்றிய அந்த கலாச்சாரத்தை, அந்த பண்பாட்டை தழுவி இன்னைக்கு வரைக்கும் அந்த எச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வண்ணார்குடி சமூகமும் வீழ்த்தப்பட்டது இப்படித்தான். நன்றி. முப்பாட்டன் டைரி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பின்னூட்டத்தில் வந்து தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தையும் எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா, இன்னும் தமிழர்களுடைய தொன்மையை எடுத்து சொல்கிறதுக்கு, தமிழ் வரலாறை எடுத்து சொல்கிறதுக்கு, தமிழர்கள் பார்த்தினா பல தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு அது பெரிய அளவில் ஓகேயாக இருக்கும். ஒரு சின்ன விருப்பத்தை தெரிவிக்கிறது தானே, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தானே, ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தானே. இவ்வளோ பெரிய வேலைக்கு முன்னாடி அதை நம்ம செய்யலாம் தானே. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.